நான் யாருக்கிட்டையுமே பெருசாக எதுக்கும் போய் நின்னதில்லை. ஆனால் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக இவன் நடிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு நான் வந்து இதுக்கு ஒரு லவ் படம், லவ் சாங்ஸ், நல்ல சாங்ஸ் வேணும் அப்படிங்கிற பொழுது நான் நேரடியாக ஜீவியை ஒரு ஷூட்டிங்கில் தான் போய் பார்த்து இது மாதிரி என் பையனை வச்சு பண்ணுறேன் தம்பி, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு அவர் கேட்கல. இன்றைக்கி நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நிச்சயமாக என்னால் அதை கொடுக்க முடியாது. ஆனால் ஏதாவது நான் என்னாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்காக கென்னுக்காக நான் இந்த படம் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு இந்த 25 வருஷத்தில் எனக்கு இந்த சினிமாவில் இந்த ஒரு வார்த்தை, எனக்கு எப்படி பார்த்தாலும் அவர் பண்ணுற படங்கள், இப்போ தனுஷார் கூடலாம் இப்போ படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த படங்கள் அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு தெரியும். நம்ம சொன்னால் ஐடி பிரச்சனை வந்துடும், அதனால நம்ம சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு வாழ்நாளில் நம்ம வந்து அவருக்கு நன்றியோட இருக்கணும். ஜிவி பிரகாஷ் எல்லார்கிட்டையும் இருக்கும், கொடுக்க மனசு வராது, கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். கென் என் மூலமா தெரிஞ்சிருந்தாலும் இல்லை கருணாஸ் வந்து உங்களை கேட்டிருந்தாலும் நான் ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு எல்லாருக்கும் வராது. நட்பை வார்த்தையில வைக்காம செயல்ல வச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துக்கு நீங்க ஒரு விலாசமா இருக்கீங்க. யூ ஆர் an address for this film. துள்ளுவதில்லைங்கிற படத்துக்கு எப்படி யுவன் சங்கர் ராஜா ஒரு விலாசமா இருந்தாரோ, இந்த யூத்துங்கிற படத்துக்கு ஜிவி பிரகாஷ் நீங்க ஒரு விலாசமா இருக்கீங்க.